இவங்க தான் என்னுடைய அம்மா. 36 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோ. சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சுங்கிற வார்த்தையை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையான சாம்ராஜ்யம்ங்கிறது குடும்பம் தான். அது எப்போ முழுமையா அழிஞ்சு போகும்னா அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராணியோட இறப்புக்கு அப்புறமா தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்க வீட்டு ராணியோட இறப்புக்கு அப்புறமா எங்களோட சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. இதுதான் எங்க வீட்டுல இருந்து நான் கடைசியா எடுத்துட்டு வரக்கூடிய மளிகை பொருள். இனிமே இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்க அம்மா இல்லையே. என் வீட்டுக்கு போனேன்னா நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். ஆனா இனிமே என்னை சாப்பிடுமா தூங்குமான்னு சொல்றதுக்கு யாரு இருக்கா? எல்லாமே நான் தான் பார்த்தாகணும். குடும்பமே தலைகீழா மாறி போச்சு. ஒரு நொடியில வாழ்க்கையே மாறி போகும் அப்படிங்கிறது எங்க அம்மாவோட இறப்புல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது, அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமானது கிடையாது. என் தங்கச்சி இன்னைக்கு ஊருக்கு போறா. எங்க அம்மா இருந்தாங்கன்னா சாப்பாடெல்லாம் கெட்டி தண்ணியெல்லாம் வாட்டர் பாட்டில்ல ஊற்றி அவளை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு நானாச்சும் பரவாயில்ல, அம்மாவோட நினைப்பு வரும்போதெல்லாம் அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவோட நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கலாம். ஆனா என் தங்கச்சி ரொம்ப தூரத்துல இருக்கா. என்னை விட அவ ரொம்ப பாவம். வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லாம இருந்து முதல்ல ஒரு பேரன் பிறந்தா யாருக்கு தான் பிடிக்காது? அந்த மாதிரி என் பையன் எங்க அம்மாவுக்கு ரொம்ப உயிர். எங்க அம்மா எப்போதும் தெய்வமா ராணியா எங்க மனசுல நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் வாழ்ந்துட்டே இருப்பாங்க.